புல்லும் சிலம்பினகான் உள்ளரையன் கோவிலு வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேவுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வேதினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரெம்பாவாய். இதன் பொருளாவது, பறவைகள் எல்லாம் எழுந்து இரை தேடுவதற்கு ஆரவாரம் செய்கின்றது. அதுவும் உன் காதில் கேட்கவில்லையா? பறவைகளின் தலைவனான கருடனை வாகனமாக கொண்ட திருமாலின் கோவிலிலிருந்து எல்லா மக்களையும் இனிய ஓசையுடன் எழுப்ப வெண் சங்கொலி ஊதுகிறார்களே, அந்த ஒளியும் கேட்கவில்லையா பெண்ணே? ஒரு முறை பூதகியாக மாற்று உருகொண்டு வந்த கஞ்சன் என்னும் அரக்கனின் நஞ்சு பூசிய முலையில் பால் குடிப்பது போல் பாவனை செய்து அவன் உயிரையே குடித்தவனும், சக்கர வடிவத்தில் வந்த சகடாசுரனையும் அழியும்படி காலால் உதைத்தவனும், பார்க்கடலில் பாம்பின் மீது பள்ளி கொண்டவனுமாகிய திருமால் இவ்வுலகிற்கு மூல வித்து. இவனை முனிவர்களும் யோகிகளும் அதிகாலையில் எழுந்து ஹரி ஹரி என்று திருநாமம் சொல்லி தியானிக்கின்றார்கள். உன் காதில் இதை கேட்டும் எழவில்லையா இளம் பெண்களே?